அவையோருக்கு இரண்டாவது வணக்கம். ராம்குமார் சார் கூட ஸ்கூல் சிங்கிலன் மொழி ஆசிரியர்கள் பள்ளி சமூக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய இந்த விழாவிற்கு என்னை அழைப்பாளராக அழைத்ததற்கு முதலில் நன்றி. 2 வாசகம் படித்த இன்றைய வெற்றியாளர்கள், நாளைய சாதனையாளர்கள், அவங்க 2 பேருக்கு மட்டும் சிம்பிளாக 2 வரி மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இன்றைய வெற்றியாளர்கள் கடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி சாதனையாளர்களாக வெற்றி பெற்ற உங்களுக்கு முதலில் வள்ளுவர் சொன்ன ஒரு வாக்கு, பணிவுடையான் இன்சொலர் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற, ஒரு திருக்குறள். நாளைக்கு நீங்க போய் ஜாயின் பண்றீங்க, நிச்சயம் உங்களுடைய பணிவு, இன்சொல், உங்களுடைய சிறந்த செயல் இது உங்களுடைய உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். ஓகேங்களா? அது நாளைய சாதனையாளர்களுக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சொந்த கதையை சொல்லி ஆகணும். பட் ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. இப்ப இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். மைக் எல்லாமே பேசணும். நல்லா மைக் எல்லாமே பேசணுமா? என்னுடைய தாய் தந்தைக்கு முதல் வணக்கம் சொல்லுவேன். எப்பவுமே நான் எங்கேயுமே அதிகமா அந்த மேடை பேச்சுல இந்த 3 விஷயம் நான் சொல்லிடுவேன். என்னுடைய அப்பா அம்மா என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின அவங்க தான், அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக என்னுடைய சகோதரர், 3வதாக என் உடன்பிறா சகோதரர் அவங்க உட்காந்துருக்காரு, மணிகண்டன் சொல்லிட்டு. நான் அவரை பற்றி இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். எங்கள் பள்ளியில் நான் ஆசிரியராக காரணம். என்ன காரணம்னு சொன்னால், முதல்ல நான் ஆசிரியர் பயிற்சி தான் படித்தேன். அது முதல் தேர்வு 2012 நடக்குது. அந்த தேர்வில் நான் தோல்வி அடைஞ்சேன். 59 மார்க் தான். 90 மார்க் எடுக்கணும், 59 தான். மீண்டும் டிசம்பர் மாதம் நடக்குது. அதில் 71 மார்க் எடுத்தேன். 2 பேரும் ஒன்றா தான் போய் பரிசு எழுதிட்டு வரோம். விவேகானந்தா தான் ஸ்கூலில் போய் எழுதிட்டு வரோம். எங்கள் அப்பா என்னை கூட்டு வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் எங்கள் அப்பா கூட போகாமல் இவர் கூட பைக்கில் வரேன். அப்போ தான் சொல்கிறாரு, ஐயா நம்ம பிஎட் படிக்கலாம், படித்தா உடனே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. சரி, ஏதோ கடவுள் தான் நமக்கு ஒரு இதான் சொல்கிறாங்கல்ல, பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று எழுதிச்சிங்க, அந்த மாதிரி ஐயா சொன்னார். உடனே பிஎட் ஜாயின் பண்ணால் அதே ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வருது. அதே ஆண்டு செலக்ட் ஆகிட்டோம் 2 பேருமே. 2013 செலக்ட் ஆனோம். அது ஒரு பெரிய கதை இருக்கு. 2012 எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. பார்த்தா அப்படி தெரியாது உங்களுக்கு. திருமணமான பிறகு 6 மாதம் புக்கும் கையுமா தான் சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் பள்ளியில் கூட இந்த ஸ்டோரி நான் சொன்னேன். புக் எடுத்துட்டு காலையில் ஒரு 9 மணி வீட்டில் சாப்பிட மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. நான் பிஎட் ட்ரைனிங் போன ஸ்கூலில் எல்லா புக்குமே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்கூலுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எல்லாம் 6 to 10